முக அழகு அல்ல, குண அழகே மனிதனை கட்டி வைக்கும். ஒரு ஆண் அடிமைப்படுவது ஒரு பெண்ணின் அழகான முகத்திற்கு அல்ல, அவளுடைய அழகான குணத்திற்கு. முக அழகு கண்களை கவரும், ஆனால் குண அழகு இதயத்தை கட்டி வைக்கும். அதனால்தான் வாழ்க்கை துணையை தேர்வு செய்யும் போது அழகை மட்டும் பார்த்தால் போதாது, அந்த அழகுக்குள் இருக்கும் குணத்தை பார்க்க வேண்டும். இந்த உண்மையை உலகத்திற்கு தெளிவாக சொன்னவர் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹதீஸ் கூறுகிறது, ஒரு பெண் 4 காரணங்களுக்காக திருமணம் செய்யப்படுகிறாள். அவளுடைய செல்வம், அவளுடைய குடும்ப பெருமை, அவளுடைய அழகு, அவளுடைய மார்க்கம். அதனால் மார்க்கத்தை பேணும் பெண்ணை தேர்ந்தெடு, அப்போதுதான் நீ வெற்றி பெறுவாய். ஆதாரம் நூல் சஹீஹுல் புகாரி, முஸ்லிம். இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகை மறுக்கவில்லை, ஆனால் அழகை விட உயர்ந்ததாக மார்க்கமும் நற்குணமும் இருப்பதை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். இதையே தமிழ் இலக்கியமும் உறுதி செய்கிறது. திருக்குறள் சொல்கிறது, அழகென்றது உருவமன்று, உள்ளம் அழகென்றல் சால். அதாவது உடல் தோற்றம் அழகு அல்ல, உள்ளத்தின் அழகே உண்மையான அழகு. மேலும் வள்ளுவர் கூறுகிறார், நற்குணம் என்னும் செல்வம் உண்டு, அது இழந்தால் எல்லாம் இழந்தது. செல்வம் போனால் மீண்டும் வரும், அழகு போனால் காலம் திரும்பி கொடுக்காது. ஆனால் நற்குணம் இல்லையெனில் வாழ்க்கையே சுமையாகிவிடும். இதையே நாலடியாரும் மிகச் சுருக்கமாக சொல்கிறார். நாலடியார், வடிவழகு வாடும், குண அழகு வாழும். உடல் அழகு வாடும் மலர் போல, ஆனால் நல்ல குணம் மனவீசும் மலர் போல எப்போதும் மனத்தில் வாழும். இந்த உண்மை மொழி எல்லைகளை தாண்டி ஆங்கிலத்திலும் ஒலிக்கிறது. இங்கிலீஷ் கோட்ஸ், பியூட்டி catches the eye, but the character catches the heart. Outer beauty fades, but inner beauty multiplies with time. அழகு கண்களை ஈர்க்கும், ஆனால் குணம்தான் வாழ்க்கையை இணைக்கும். அதே கருத்தை அரபு மொழியும் அழகாக சொல்கிறது. அரபு மொழி, ஹுஸ்னுல் குல்கி அஜ்மலு மின் ஹுஸ்னுல் வஜ்ஹி. நல்ல குணம் அழகான முகத்தை விட உயர்ந்தது. மேலும் ஒரு அரபு கவிதை, கது யஸ்ஹரு கல் வஜ்ஹி லாகின் லதி யுக்ஃபீக ஹுவல் குலுகி. முகம் உன்னை கவரலாம், ஆனால் உன்னை வாழ்க்கையில் பிடித்து வைப்பது குணமே. முடிவுரை, அழகு ஒரு ஆரம்பம், ஆனால் குணம்தான் தொடர்ச்சி. ஒரு உறவு நீடிக்க வேண்டும் என்றால், ஒரு வாழ்க்கை நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால், ஒரு ஆண் உண்மையில் அடிமையாக இருக்க வேண்டும் என்றால், முக அழகுக்கு அல்ல, மார்க்கத்தோடு இணைந்த அழகிய நற்குணத்திற்கு. முக அழகு கண்களை கவரும், குண அழகு வாழ்க்கையை கட்டும்.